ஆனா இதுல என்ன ஒரு ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், இல்லை ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், பயப்பட வேண்டிய விஷயம் கேட்டா, பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய மாணவர்களே வெட்டுறாங்க, சக மாணவனை வெட்டுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்பவும் என்ன சொல்றது அச்சுறுத்தலாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து பல இடங்கள்ல பல விஷயங்களை அதை சரி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது பிரின்ஸ் கஜேந்திர பாபு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மிகப்பெரிய கல்வியாளர், தமிழ்நாட்டில் கூடிய மிகப்பெரிய கல்வி செயல்பாட்டாளர். அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பகுதிக்கு போறாரு, நடந்த பகுதியில் போய் அந்த பையனை போய் பார்க்குறாரு. ஒரு பையனை போய் பார்த்துட்டு அந்த பொதுவாக எல்லாரும் பண்ணுறதா அவங்க பார்க்குறவர். ஆனால் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறாருன்னா, வெட்டினாங்கல்ல அந்த பையனை பார்க்கறதுக்கு போறாரு. ஆனால் அந்த பையன் ஜெயிலில் இருக்கான். அவனை வெட்ட சொன்னவங்கெல்லாம் ஜெயிலில் தான் இருக்காங்க, ஒரு 5 பேர் சரிங்களா. அந்த அம்மா போய் பட்டாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். அந்த பையனோட அம்மா பார்த்தா நாம நினைக்கிறது வந்து அவங்க அம்மா நினைக்கிறது வேற இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் நான் எதுக்கு பள்ளிக்கூடத்துல இருக்கேன், அவன் ஏதோ ஒன்று படிச்சு வேலைக்கு போய் நல்லா இருப்பான்னு நான் நினைச்சா, அவன் இப்படி பண்ணுவானே எனக்கு தெரியல. அவன் ஒரு ஜாதி, அவன் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போவான், நல்ல இடத்துக்கு போவான் தான் நாங்க நினைக்கிறோமே தவிர, அவன் வந்து ஒரு ஜாதியோட அமைப்புல பிடிக்க இருக்கான்றதே எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது வந்து என்னோட இதுவே இல்லை, நான் நினைச்சே பார்க்கல பையன் இப்படி ஆவான்னு. அடுத்த பையன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் வெளில வந்தா என்ன ஆவான், ஒண்ணு ஜெயில இருப்பான், ஜெயில இருந்து வெளில வரனா அவனோட எதிர்காலம் என்ன ஆகும்னா அவங்க அம்மா பயப்படுறாங்க. அப்ப இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, பிரின்ஸ் கஜேந்திர பாபு 2 பக்கமும் யோசிக்கிறாரு. வெட்டப்பட்டிருக்கிற பையனும் ஒரு அவனோட எதிர்காலமும் பாதிக்கப்படுது. அப்ப இந்த பையன் வந்து இந்த பையனை வெட்ட வைக்கிறது, அவங்க அம்மா அப்பா வந்து இவனை ஒரு ஒரு என்ன சொல்லுது, ஒரு ஜாதி வெறியனா மாத்துறதுக்காக அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா அவன் படிச்சு வேலைக்கு போட்டுதான் அனுப்புறாங்க. அப்போ இது எங்க சரி பண்ண வேண்டியிருக்கு? பள்ளிக்கூடத்துல எல்லா விஷயங்களும் பேசுறோம், ஆனா எல்லாரும் சமாண்டத்தை நம்ம என்ன பண்ணல, பேசவே இல்லை. இப்போ பிரச்சனை எங்க இருக்குன்னா, நம்ம கல்வி அமைப்புக்குள்ள இருக்கு. அங்க நம்ம என்ன செய்யணும்னா, இந்த விஷயங்கள்லாம் சமூகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்க இருக்கு, பள்ளிக்கூடத்துல தான் இருக்கு. வெளில ஜாதி இருக்கு, ஆனா கல்வி நிலையங்கள்ல அதை பத்தி பேசுறது இல்லை. ஜாதி ஒரு தப்புன்னு, ஒரு கெட்ட வார்த்தைன்னு, அது வந்து ஒரு தவறான நம்பிக்கைன்னு நம்ம என்ன பண்ணலன்னா பேச வேண்டும். அப்போ என்ன அர்த்தம், வெளில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அதுதான் அந்த பையனுடைய மூலையிலே இருக்கும். அதனால இப்ப என்ன செய்யறோம்னா, கல்வி நிலையங்கள்ல இருந்து இந்த விஷயத்த நம்ம ஏதாவது வகையில என்ன பண்ணோம், பேச வேண்டியது சொல்லிட்டு, அப்போ உடனே அவர் என்ன பண்றாருன்னா ஒரு முடிவு எடுக்கிறாரு. எங்க இந்த நடந்திருக்கோ அந்த இடத்துக்கு போய் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மக்கள்கிட்டயே பேசணும், அங்க இருக்கிற மாணவர்கிட்ட, அங்க இருக்கிற மக்கள்கிட்டயே நம்ம பேசணும்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நம்ம போடுறோம். சாதி எதுவும் தாழ்ந்தது நமக்கெல்லாம் கண்டுபிடி இந்த தலைப்புல, பாரதியார் கண்டுபிடிக்கல அந்த தலைப்புல அவர் ஒரு மீட்டிங் இருக்கிறாரு. அந்த மீட்டிங் அவர் பேசுறதுக்கு அவர் என்ன கூப்பிட்டாரு. நான் அந்த அறிவியல் சம்பந்தமான விஷயங்களை வச்சுட்டு நிலையத்துல பேசுறதுனால தியரி ஆஃப் எவல்யூஷன் சொல்றாங்க, பரிணாம கோட்பாடு, நம்ம எல்லாரும் பரிணாமம் அடைஞ்சு வந்திருக்கோம். நம்ம வந்து பரிணாமம் அடைஞ்சப்போ நம்ம எல்லாருக்கும் எந்த ஜாதியுமே கிடையாது. ஸோ ஜாதின்றது பரிணாமம் எங்கேயுமே கிடையாது. அப்போ பரிணாம அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒரு தாய் மக்கள் என்றதை சொல்லி, சாதி என்பது ஒரு ஒரு திருப்பு வேலை, ஒரு நம்ம பிரிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு, ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு நான் சொல்லி என்னுடைய ப்ரெசன்டேஷன்ல பண்ணிட்டு இருந்தேன். அதான் என்ன கூப்பிட்டு நீயும் வந்து இதுல வந்து பேசுன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், இது எனக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பு சொல்லிட்டு நானும் அவங்கள போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடங்கள்ல நாங்கள் போய் பேசணும். 4 நேரில் நடந்த இடத்துல அப்புறம் அதுக்கப்புறம் பாளையங்கோட்டையில் சொல்றேன், அது மாதிரி 2-3 இடங்கள்ல பேசணும், கல்வி நிலையங்கள்ல பேசணும், எல்லா இடங்கள்லையும் பேசணும். பேசும்போது எல்லாரும் பொதுமக்கள், டீச்சர்ஸ் எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, சாதி என்பது வந்து ஒரு சாதி என்பது எல்லாம் மக்கள் பல ஆயிரம் வருஷங்களா இருக்கு, பல 100 வருஷங்களா இருக்குன்னா, இப்ப சமீபத்தில் என்ன நடந்துட்டுன்னா, அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள், ஒரு சில ஆட்கள் என்ன பண்றாங்க, இந்த உயர் சாதிக்கான சிந்தனையில் இருக்கிறவங்க, ஜாதி வெறியில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஸ்கூல் பசங்களை டார்கெட் பண்றாங்க. ஸ்கூல் பசங்க டார்கெட் எதுக்காக பண்றாங்க, அவனுக்கு 18 வயசுக்குள்ள தான் இருப்பான் பையன் ஸ்கூல்ல. அவனை டார்கெட் பண்ணி அவனை கத்தி எடுக்க வச்சு அவனையா வெட்ட வச்சுட்டோம்னா என்ன ஆகும், அவன் கேஸ வாங்கிட்டான்னா அவன் மேல அவனை வந்து ஒரு விஷயம், அவன் என்ன தப்புனாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அவனோட ஸ்டூடெண்ட்டை தான் பார்க்கும். கொலை பண்ணாலும் சரி, என்ன செஞ்சாலும் என்ன பண்ணுது, இவன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இவனுக்கு சாஃப்ட் கார்டர் பார்க்கணும். அப்போ சாதி வெறியர்களுக்கு இவங்க பயன்படுத்துறது வந்து ரொம்ப வசதியா போய் இவங்க மேல அரசாங்கத்துக்கோ காவல்துறைக்கோ எல்லாருக்குமே சாஃப்ட் கார்டரா இருக்கிறதுனால இவங்கள வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒன்று
ரெண்டாவது என்னன்னு கேட்டுச்சுன்னா, அப்படி ஒருத்தர் வந்து அது மாதிரி ஏதாவது பிரச்சனை மாட்டிட்டு ஏதாவது போயிருந்தாங்கன்னா, அவன் அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக என்ன பண்ணுவான்? வேற வேலைக்கு போக முடியாது, படிக்க முடியாது, எதுவும் முடியாது. இவங்களுக்கு அடிமையாக இருக்கும். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தாங்கள் வந்து ஒரு தாதாவா இருக்கிறதுக்கோ, இல்லை ஒரு ரவுடியா இருக்கிறதுக்கோ, ஒரு இதுவாக இருக்கிறதுக்கு இந்த பள்ளி மாணவர்களை என்ன பண்ணாங்க? சரியான ஒன்றா பண்ணிட்டு இதில் ஒரு 8ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு 7ஆம் கிளாஸ் அந்த டைமில் வந்து பசங்க வந்து கொஞ்சம் சிந்திக்கிற வயசுல கரெக்டாக அந்த சாதி விஷயங்களை பற்றி பேசி இந்த வெறிகளெல்லாம் உருவாக்கி அவங்க பண்ணி டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இதனால நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் என்ன சொல்றாருன்னா, பிரின்ஸ் கஜேந்திர பாபு அந்த இடத்துல நாம கவுண்டரா ஏதாவது ஒன்று பண்ணோம்ல. அவங்களுக்கு சாதி உணர்வு ஊட்டத்துக்கு நிறைய அமைப்புகள் இருக்கு. பள்ளிக்கூடங்கள் இருக்கு, சொல்றது சாதி சங்கங்கள் இருக்கு, திருமணங்கள் இருக்கு, வீட்டு நல்ல கேட்டது எல்லாருக்குமே சாதி இருக்கு. ஆனா சாதி இல்லைன்னு சொல்ல வேண்டிய இடம், சொல்லக்கூடிய இடம் ஒரே இடம் தான், அது பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான். நம்ம பள்ளிக்கூடங்கள் நம்ம ஏதாவது பண்ணுறதுனால அந்த லெக்சர்ஸை தாண்டி நம்ம ஒன்று செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இது வந்து வெறும் லெக்சர்ஸ்னா எத்தனை இடத்துல கொடுக்க முடியும், எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும்? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு கல்வியில ஒரு வடிவமாக அதை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த மேனுவல். இந்த மேனுவலுடைய நோக்கம் வந்து சமூக ஜனநாயகம். ஜனநாயகம் சொல்றோம்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்றத உணர்ந்து, சாதி என்பது ஒரு கெட்ட வார்த்தை, சாதின்னு ஒன்று கிடையாது, அது நம்மளை பிரிக்கிறதுக்காக நம்மளை ஏமாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாம் அதுல இருந்து வெளில வரணும். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கணும். அது என்ன, அது சாதி என்பது என்ன அப்படின்னா, ஏதோ எல்லாரும் நினைச்சுறாங்க இது ஒரு பர்மனன்ட், நம்ம ரத்தத்துல சாதி இருக்கு, புரியுதுங்களா, நம்ம கிட்னில சாதி இருக்கு, மூளையில சாதி இருக்குன்னு நினைச்சிருக்கிற மாதிரி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. உடம்புல சாதின்றது எங்கேயுமே எந்த கிடையாது. அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும்ல. அப்ப எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, கல்வியில அவன் படிக்கிற விஷயங்கள், உதாரணத்துக்கு அணு பற்றி படிக்கிறான். அணு ஸ்கூல்ல 6ஆம் கிளாஸ்ல இருந்து அணு பற்றி சொல்லிக்கிறாங்க. ஆனா வெறும் அணுவை மட்டும் சொல்லிக்கிறாங்க. நம்ம அறிவியல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல இருக்கிற அறிவியல் அது அறிவியலா மட்டும்தான் பார்க்கும். அது சமூகத்தோட கனெக்ட் பண்றதே கிடையாது. இன்னொன்று சமூகவியல்னு ஒன்று நடத்துறாங்க. அது என்ன பிரச்சனைனா, அது சமூகவியல் மட்டும்தான் சொல்லுது, இதோட கனெக்ட் பண்றதுனால அறிவியலோட கனெக்ட் பண்றது. ஆக்சுவலா உண்மையிலேயே அறிவியல் என்பது சமூக மாற்றத்துக்கான ஒரு மிகப்பெரிய கருவி. உதாரணத்துக்கு வேறுபாடுகள் இருந்த ஒரு சமூகத்துல ஒரு டீச்சர் வந்து அணுக்களை பத்தி சொல்லி தராருன்னா, என் உடம்புல இருக்கிற அணுக்கள் தான் ஜான் உடம்புல இருக்கு, குணா உடம்புல இருக்கு, இந்த பாப்பா உடம்புல இருக்கு. என் உடம்புல இருக்கிற அணுக்களுக்கும் இவர் உடம்புல இருக்கிற அணுக்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, வித்தியாசமான விஷயம்னா, என்னுடைய உடம்புல இருக்கிற அணுக்கள் இந்த பூமிக்கே சொந்தம் கிடையாது. இதெல்லாம் ஏதோ நட்சத்திரத்துல இருந்து வெடிச்ச துவட்டல் தான் நான் உருவாயிருக்கேன். நான் உருவான நட்சத்திரம் உருவான மாதிரி தான் ஜானும் உருவாயிருப்பார். யாருக்கு தெரியும்? நானும் ஜானும் ஒரே நட்சத்திரத்துடைய அணுக்கள் இருந்து கூட உருவாயிருக்கலாம். யாருக்கு தெரியும்? என் உடம்புல இருக்கிற 2 கை, ஒரு கையில இருக்கிற அணுக்கள் வந்து ஒரு நட்சத்திரத்துல இருந்தும், இன்னொரு கையில இருக்கிற அணுக்கள் வந்து வேற ஒரு நட்சத்திரத்துல இருந்து இருக்கும். அப்போ நாம எல்லாருமே அணுக்களுடைய குழந்தைகள் தானே. அப்போ நமக்கு அணுக்களுக்குள்ள ஜாதி இல்லை, நமக்குள்ள எதுக்கு ஜாதி அப்படின்றத அணுக்கள் தான் ஸ்கூல்ல படிக்கிற அதே அணுக்கள் விஷயத்தை தான் இந்த புத்தகத்துல இப்படி அறிவியல் பூர்வமா சொல்றாங்க. திரு ஜோசப் பிரபாகர் அப்படின்றவர் வந்து இது அழகா எழுதியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பேராசிரியர், தமிழ் செயல்பாட்டாளர். அடுத்த 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ரத்தம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு ஆப்ரேஷன், நம்ம என்ன பண்றோம்? ரத்தத்தை வைக்கிறோம். ஆனா என்ன பிரச்சனை கேட்டா, இந்த ரத்தத்துக்கு என்ன கிடையாது? சாதியே கிடையாது. ரத்தத்துக்கு என்னதான் இருக்கு? மனிதன் மட்டும்தான் இருக்கு. நான் உயர் சாதிக்காரன் சொல்லிக்குவேன், ஆண்ட பரம்பன்னு சொல்லிக்குவேன். ஆனா யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா ரத்தத்தை கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் நல்லா பேசுவேன். ஆனா யார் கொடுக்குறாங்கன்னா, மனிதநேயம் இருக்கிற மட்டும்தான் கொடுக்குறாங்க. அப்ப ரத்தம் கொடுக்குறவனுக்கு ஜாதி கிடையாது. அவனுக்கு என்னதான் இருக்கு? மனிதன் மட்டும்தான். அப்போ ரத்தத்துக்கு சாதி இல்லை, வெறும் மனிதன் மட்டும்தான் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா ரத்தத்தை பத்தி எல்லாம் சொல்லுவோம். ஸ்கூல்ல புக்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் இதுல அப்படியே இருக்கும். ஆனா இது என்ன பண்ணா, அந்த சமூகத்தோட அழகா என்ன பண்ணோம்? கனெக்ட் பண்ணிருக்கோம். அதை வந்து டாக்டர் நாராயணன் ஒரு மேடம் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவியல் எழுத்தாளர் பிளஸ் வந்து ஆராய்ச்சியாளர், அவங்க இதை பற்றி எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து முட்டைக்கோஸ் பூமிக்கு வந்த கதை. ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு வித்தியாசமான கிளாஸ் ரூம். அந்த கிளாஸ் ரூம்ல என்னன்னா, ஸ்டூடெண்ட் எல்லாம் யாருன்னா காய்கறிங்க தான். அதுல ஒரு காய்கறி என்ன காய் என்னன்னா, அது வந்து தன்னை உயர்வா நினைச்சிட்டு ஒரு காய்கறி. சரிங்களா? இன்னொரு காயை பார்த்து அது கேவலமா நினைச்சிட்டு அந்த முட்டைக்கோஸை பார்த்து இது காலிஃப்ளவர் வந்து முட்டைக்கோஸ் வந்து எனக்கு கீழே அடிமை. நம்ம ஸ்கூலில் சொல்றாங்கல்ல, அந்த பசங்க சொல்லிக்கிற மாதிரி இனி எனக்கு அடிமைன்னு சொல்லுது. அப்போ அவனை வந்து டார்ச்சர் பண்றது, அது இது பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது, அவனுக்கு கூட வகுப்பில் இருக்கிற மற்ற மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பையனோட நின்று இல்ல எடுத்து அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க டீச்சர். அந்த டீச்சர்களும் காய்கறிகள் தான்.
அந்த டீச்சர் என்ன பண்றாங்கன்னா ஹெச்எம் கிட்ட போறாங்க. ஹெச்எம் வந்து ஒரு தாய், அவர் வந்து இந்த விஷயங்கள் என்ன பண்றாருன்னா, ஏன்னா ஸ்டூடெண்ட் அவன் ஹார்டாக மாட்டேன் பண்ணுறாரு. அப்போ அவங்க என்ன சொல்றாரு, ஒரு கதை சொல்றாரு, முட்டைகோஸ் பூமிக்கு வந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காய் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்றத அழகாக ஒரு கிளாஸ்ல சொல்லும்போது அப்போ ஒரு காயை சொல்றாரு, நீ இப்படி உருவான, நீ இப்படி உருவான. அப்போ நம்ம எல்லாருமே எப்படி உருவானோம் அப்படின்னா எவல்யூஷன் வந்தோம். ஸோ நமக்குள்ள என்ன கிடையாதுன்னா, நான் வந்து உயர்ந்தவன் கிடையாது, நீ வந்து தாழ்ந்தவன் கிடையாது. ஸோ நம்ம எல்லாருமே ஒன்றுதான்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு அதுதான் அந்த முட்டைகோஸ் பூமிக்கு வந்த கதைன்றதுல நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இன்னொருத்தர் வந்து பேராசிரியர் தயானந்தன் ஒருத்தர், அவர் வந்து உலகெங்கும் சொந்தங்கள் கொண்ட பேராசிரியர் தயானந்தன். ஆக்சுவலாக இந்த புத்தகத்துக்கு பிரின்ஸ் கஜேந்திர பாபு என்ன கூப்பிட்டாருன்னு சொன்னார் இல்லைங்களா, அவர் எதனால கூப்பிட்டாருன்னா, தயானந்தன் அவர்கிட்ட இருந்து இந்த விஷயம் எனக்கு கற்றுக்கிட்டாங்க. நானும் இருக்கேன். அவர் என்ன பண்ணுவார்னா, எவல்யூஷனை பற்றி பேசும்போது கடைசியாக முடிக்கும் போது என்ன பண்ணுவார்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி பேசுவார். ஒரு அறிவியல் லெக்சரில் அம்பேத்கரையும் கான்ஸ்டியூஷனையும் சாதி ஒழிப்பையும் அழகாக பேசக்கூடிய ஒருத்தர் வந்து பேராசிரியர் தயானந்தன். அவர் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பாட்டனி ப்ரொஃபஸராக ஹெச்ஓடியாக இருந்து ரிட்டையர் ஆனவர், மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர். அவர் டீச்சிங் மட்டும் இல்லை, ரிசர்ச் மட்டும் இல்லை, அதை தாண்டி அவர் வந்து சமூகத்துக்கிட்ட அறிவியல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்றது அவர் வேலை. எங்கெல்லாம் கூட்டாலும் பொது பேசுவார். அப்படி பேசும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, நானும் நீயும் சமம்னு சொல்லுவார். உதாரணத்துக்கு ஒவ்வொரு இடத்துல போய் நானும் நீ சமம், நானும் நீங்கள் சமம், நீங்கள் நான் ஒரு கலரில் இருக்கேன், நீங்கள் ஒரு கலரில் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, சாதாரண மக்கள் கேட்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம எல்லாம் டிஎன்ஏ இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, நம்ம எலும்புலாம் ஒன்று தானே. சார்லஸ் டார்வின் ஒரு டாக்டர் படிக்கிறாரு. டாக்டர் படிக்கும்போது அவர் வெள்ளைக்காரர் சார்லஸ் டார்வின். அந்த நாட்டில் என்ன இருந்தது, இங்கிலாந்துல அடிமை முறை இருந்தது இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, டாக்டர் படிக்கிறது அவங்க அப்பா அனுப்புனா, அவர் அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் என்ன கொஞ்சம் நல்லா என்னன்னா, ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஏற்றத்தாழ்வுகள் மனித கடவுளுடைய படைப்பு என்ன கிடையாது, ஒருத்தர் உயர்ந்தவன் ஒருத்தர் தாழ்ந்தவன் கிடையாது. அதனால நம்ம கருப்பர்களை குறைவா நினைக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு இவர் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாங்க. சயின்டிஃபிக்கா சொல்லல, ரிலீஜியஸா கிறிஸ்டியானிட்டி அப்படி சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாங்க. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, கருப்பின மக்களை சமமாக நடத்தக்கூடியவர். அதனால அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் பழகுவார் மீன்ஸ் கருப்பின மக்கள் கூட பழகுவார். அவர் மெடிக்கல் படிக்கும்போது டாக்டருக்குலாம் வெள்ளைக்காரங்களா இருக்காங்க. ஆனா அந்த இதுல இருக்கு இல்லையா, வாட்சுரியில இந்த கிளீன் இது பண்ணுவாங்கல்ல, அறுப்பாங்கல்ல, அதெல்லாம் யார் பண்றாங்க, டாக்டர்ஸ் பண்றது இல்லை, கருப்பின மக்கள் தான் பண்றாங்க. இவர் வந்து யார் கூட நல்லா பழகுவாரு, அப்போ கருப்பின மக்கள் கூட பழகும்போது கருப்பின மக்கள் சொல்றாங்க, அவர் சொல்ற ஒரு இந்த வாட்சுரியில ஒர்க் பண்ண சொன்னாரு, தம்பி நான் எல்லாருடைய எலும்புகளையும் சதையும் பார்த்துட்டப்பா, தோலை எடுத்துட்டா எல்லாருடைய எலும்பும் இதை வச்சு நீ என்ன பண்ண முடியாது, இது வெள்ளைக்கார உடம்பு, இந்த கருப்பின மக்களோட உடம்புன்னு சொல்ல முடியாது. அப்போ தோல் மட்டும் தான் டிஃப்ரெண்ட், மற்ற எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒண்ணுன்றது. அப்போ எல்லாரும் ஒண்ணுன்றதுக்கு வெறும் கடவுள் வந்து மற்ற உயர்வாகவும் ஒருத்தர தாழ்வாகவும் படைப்பாரு அப்படின்ற ஒரு கடவுள் நம்பிக்கை மட்டுமே தேவையில்லை, அதை தாண்டி அறிவியல் பூர்வமாகவும் நிறுவ முடியுன்றத அவர் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் உருவாக்கிக்கிட்டது. அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு, எவல்யூஷன், பரிணாம கோட்பாடு. அப்போ நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே பரிணாமம் அடைஞ்சது. நம்ம எல்லாரும் ஒரு நாள் படைக்கப்பட்டது கிடையாது, யாரும் ஒருத்தர் ஒரு நாள் படைக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒரு சின்ன உயிரினத்துல இருந்து அப்படியே பல கோடி வருஷங்களாக நம்ம என்ன பண்ணிருக்கோம், பரிணாமம் அடைஞ்சிருக்கோம். அப்படி பரிணாமம் அடைஞ்சதுனால நம்ம வந்து நமக்குள்ள இருக்கும். அப்ப நம்ம ஏன் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு நமக்குள்ள, நான் கொஞ்சம் வித்தியாசம் கருப்பா இருக்கேன், அவர் கொஞ்சம் இதுவா இருக்காருன்னா ஏன் வித்தியாசம் இருக்குன்னா, இதுக்கு பேர் வெரைட்டிஸ். ஏன் வெரைட்டிஸ் உருவாகுதுன்னா, இயற்கையில ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் ஒரே டைம்ல ஆரம்பிச்சிடுவோம்ல. இயற்கை என்ன பண்ணுது, நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக நமக்குள்ள ஒரு டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணுது, வெரைட்டிஸ். அது வந்து நமக்குள்ள இருக்கிற மியூட்டேஷன்லாம் வரக்கூடியது. அப்போ அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஒரு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி நிறம்னு ஒண்ணு கிடையாது. எல்லாரும் என்ன கலர்ல தான் இருந்திருக்காங்க, 1 லட்சம் வருஷம் முன்னாடி கருப்பா தான் இருந்திருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு இடங்களுக்கு போய் அவங்க போய் தங்கும் போது குளிரான பகுதிகளுக்குலாம் போகும்போது நிறம் என்ன ஆகுது, வெண்மை நிறமா வந்து. இது தெரியாம நம்ம என்ன பண்றேன், நான் வெள்ளைக்காரன் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அப்போ ஒரு வெள்ளைக்காரன்ற ஒரு உயர்வு சிந்தனை இருக்குன்னா அதை எதிர்த்து பேசணும்னா எல்லா விஷயங்களையும் பேசலாம். கடவுள் வந்து எப்படின்னா வெள்ளைக்காரன் உயர்வாகவும் கருப்பன தாழ்வாகவும் படைப்பாரு, கடவுள் நல்லவர் தானே அப்படின்னா கூட நீங்க பேசலாம். ஆனா அதை தாண்டி என்ன இருக்குன்னா, இல்ல அறிவியல் பூர்வமா தான் இன்னைக்கு நம்ம வந்து கடவுள் பத்தி எல்லாம் பேசணும் அவசியம் இல்லை. நீங்க எதை பத்தி தான் பேசணும், அறிவியல் பார்ப்பா. நம்மளாம் எவால்வ் பண்ணணும், கரெக்டா இல்லையா? அப்ப எவால்வ் பண்ணணும்னா நானும் எவால்வ் ஆயிருக்கேன், நீயும் எவால்வ் ஆயிருக்க. நானும் ஒரு தாய், நம்ம எல்லாரும் ஒரு தாய் மக்கள் தான். 50,000 வருஷம் முன்னாடி நம்ம எல்லாம் என்ன கலந்து தான் இருந்தோம், கருப்புல இருந்தோம். நீ வேற ஒரு இடத்துல போய் தங்குனாலும் உனக்கு என்ன ஆயிடுச்சு, கலர் மாறிடுச்சு, அவ்வளவுதானே தவிர நீ உயரம்னு கிடையாது, நான் உயர்ந்தவனு கிடையாது.
நம்ம எல்லாம் ஒண்ணுன்றத இன்னைக்கு நம்ம எப்படி பேச வேண்டியிருக்கு, அறிவியல் பூர்வமா பேச வேண்டியிருக்கு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா டிஎன்ஏ மூலமா எடுத்து செக் பண்ணா நம்மளுடைய எல்லாருடைய டிஎன்ஏ ஒரே மாதிரி தான். உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஒரு குரங்கு இருக்குல்ல, நமக்கு நெருக்கமானது எது? மனித சிம்பன்சி தான் நமக்கு நெருக்கமானது. சிம்பன்சிக்கும் ரவிக்குமாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்கக்கூடிய வேறுபாடு வந்து 2% தான். 2% தான் என்னவா மாறி இருக்குது, நம்மளையும் குரங்கு வித்தியாசப்படுத்துது. அப்போ டிஎன்ஏ தான் டிஃபரன்ஸ் இங்க. அப்படின்னா குரங்குக்கு எனக்கு 2%னா அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு எனக்கு டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இருக்காது. இதுல ஒண்ணுமே கிடையாது. நம்ம டிஎன்ஏ ஆனாலும் நான் ஒருத்தன் அப்படின்றதுக்கும் நான் தனிமையா இருக்கிறதுக்கும் எனக்குள்ள ஒரு டிஎன்ஏ ஒரு அமைப்பு இருக்கு. அது எப்படின்னா எங்க அப்பா மூலமா எனக்கு வந்திருக்கும். ஸோ எங்க அம்மா மூலமா அம்மாவுடைய கருமுட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கருமுட்டையில இருந்து வரும். அப்பாவுடைய விந்தணு மூலமா ஒரு கருமுட்டை. அப்ப எனக்கு எங்க இருக்கு, எத்தனை இருக்கு? எனக்கு 2 டிஎன்ஏ வந்திருக்கும். ஒண்ணு யார் மூலமா? எங்க அப்பா மூலமா வந்திருக்கும். ஒண்ணு யார் மூலமா? எங்க அம்மா மூலமா வந்திருக்கும். ஸோ எங்க அம்மா மூலமா வந்தது பாத்தீங்கன்னா, எங்க அம்மா மூலமா வந்ததுன்னா என் தம்பிக்கும் என் தங்கச்சிக்கும் எனக்கும் 3 பேருக்கும் அந்த டிஎன்ஏ எடுத்து பாத்தீங்கன்னா 3 பேருக்கு எப்படி இருக்கும்? ஒரே டிஎன்ஏ தான் இருக்கும். அந்த டிஎன்ஏ யாரோட பொருந்திருக்கும்? எங்க அம்மாவோட பொருந்திருக்கும். எங்க அம்மாவோட டிஎன்ஏ எடுத்து பாத்தீங்கன்னா யாரோட பொருந்தும்? அவங்க அம்மா. இப்படியே எல்லாரும் டிஎன்ஏ எடுத்து போனீங்கன்னா என்னுடைய டிஎன்ஏ, எங்க அத்தை பசங்க எல்லாரும் டிஎன்ஏ அப்படியே போனீங்கன்னா இவங்க எங்க போவாங்க? அப்படியே ஒரு 500 வருஷம் போனீங்கன்னா எல்லாம் ஒண்ணா இருப்பாங்க. 1000 வருஷம் போனீங்கன்னா பக்கத்து தெருக்காரன் கூட ஒண்ணாயிடுவோம். 5000 வருஷம் போனீங்கன்னா பக்கத்து ஊருக்காரன் 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி போன. அப்போ அந்த டிஎன்ஏ உடைய அப்படியே சேர்த்து போனா அப்போ அவர் என்ன பண்ண, அதே மாதிரி அப்பா டிஎன்ஏ அவர் என்ன பண்றாருன்னா அப்பாவோட டிஎன்ஏ ஸ்டடி பண்றாரு, அம்மாவோட டிஎன்ஏ ஸ்டடி பண்ணி பார்த்து என்ன சொல்றாருன்னா அவருடைய டிஎன்ஏ அப்பாவோட டிஎன்ஏ என்ன வருதுன்னா அவருக்கு இருக்கு அதே டிஎன்ஏ பிசில இருக்கு, எம்பிசில இருக்கு, எஸ்சில இருக்கு, எஸ்டில இருக்கு, ஃபார்வர்ட் காஸ்ட் இருக்கு. அவர் ஃபார்வர்ட் காஸ்ட்ல இருக்கிற ஐயர்லயும் ஒரு டிஎன்ஏ இருக்கு. பிசில இருக்கக்கூடிய முதலியார் அதெல்லாம் சொல்றாங்க, அவங்களுக்கிட்டையும் அந்த டிஎன்ஏ இருக்கு. வன்னியர்னு சொல்லக்கூடிய தேவர்னு சொல்லக்கூடிய அவங்ககிட்டயும் அந்த டிஎன்ஏ இருக்கு, சேம் டிஎன்ஏ இருக்கு. எஸ்சி கிட்டே இருக்கு, பழையார்கிட்ட இருக்கு, பல்லர்கிட்ட இருக்கு, தோழர்கிட்டயும் இருக்குது, மலைவாழ் மக்கள்கிட்டயும் அந்த டிஎன்ஏ இருக்கு. அப்படின்னா நான் யாரு? நான் எஸ்சியா, நான் எம்பிசியா, நான் பிசியா, அப்படியா இல்ல அதுக்குள்ள இருக்கிற சப்காஸ்டா? ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த காஸ்ட்ன்றதே என்னது? ஒரு அறிவியல் பூர்வமா ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லிட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அவங்க அம்மாவுக்கு எடுத்துன்னா அம்மா வந்து கிட்டத்தட்ட 50,000 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. ஸோ 50,000 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஆப்பிரிக்கால இருந்து மனுஷன் வெளில வராங்கல்ல, அப்படி வரும்போது அந்த சிரியா சைட்ல அப்படி வரும்போது அங்க வந்து கிளையா பிரியுது. அதுல பிரிஞ்சவங்க தான் அவங்க அம்மாவுடைய டிஎன்ஏ எங்க இருக்குன்னா இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் இருக்கு, மலேசியா இருக்கு, சிங்கப்பூர் இருக்கு, ஐரோப்பால இருக்கு, ஆப்பிரிக்கால இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப என்ன கேட்கறது? நான் இந்தியனா, நான் ஆப்பிரிக்கனா? அப்போ நம்ம எல்லாம் யாரு? ஒண்ணுதான், மனிதன் தான். அப்போ நாங்க கட்டுரையில் என்ன எழுதணும்னா உலகெங்கும் சொந்தங்கள் கொண்ட பேராசிரியர் தயானந்தன். இந்த கட்டுரை நான் தான் எழுதுனேன். அவரோட நெருங்கி பழக்கிறதுனாலையும் அந்த விஷயங்கள் அவரோட பேசுறதுனாலையும் அவர் வந்து அந்த மாதிரி டிஎன்ஏ எல்லாராலையும் இது பண்ண முடியுமா? பண்ண முடியும். அப்படி நம்ம டிஎன்ஏ எடுத்து பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்றத இப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்ம கேட்கறதுக்கு இதெல்லாம் நான் வந்து லெக்சர்ல படிக்காத மக்களுக்கு நடத்துறேன். நான் போய் ஊருக்கு கூட போய் நான் பேசினா மக்கள் சொல்ல, சார் நம்பவே உங்களுக்கு தெரியல, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது சார் அப்படின்னு. அப்போ படிக்காத மக்கள் சொன்னா கூட நியாயம். படிக்க டீச்சருக்கு தெரியல, படிக்கிற பசங்களுக்கு தெரியல, காலேஜ் பசங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம கல்வியில ஏதோ ஒரு குறைபாடு இருக்குதுன்னு இருக்கும். அந்த குறைபாடை நீக்குவதற்காக நிவர்த்தி செய்வதற்காக ஏற்பட்ட ஒரு சிறிய முயற்சி தான் சமூக ஜனநாயக கையெழுத்து. இதுல அறிவியல் பூர்வமா நிறைய நான் சொன்ன 2-3 விஷயங்களை பத்தி சொல்லியிருக்கோம். அரசியல் சாசன சட்டம் மூலமாக பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் கல்வியாளர் என்ன பண்ணாங்கன்னா அரசியல் சாசன சட்டம் என்ன செய்யுதுன்னா நம்ம எப்படி நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு ஏன் சொல்றது, எப்படி சொல்றது, அதை அரசியல் சாசன சட்டம் பூர்வாகமாகவும் மற்ற மிகப்பெரிய ஞானிகள் இருக்காங்க, அறிஞர்கள், அம்பேத்கர் எப்படி நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, மற்ற தலைவர்கள் எப்படி நம்ம ஒண்ணுன்னு சொல்றாங்க, அந்த ஆஸ்பெக்ட்லையும் மற்ற சமூகத்துல பிறந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டு வெளில வந்து
நம்ம எல்லாம் ஒண்ணுதான்னு சொன்ன வேலை செஞ்ச மக்களை பத்தியும் சரிங்களா, சக்தி ரேகான்னு சொல்லிட்டு ஒரு பேராசிரியர் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதுல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தகம் எல்லா மாணவர்கிட்டையும் ரீச் ஆகும், எல்லா ஆசிரியர்கிட்டையும் ரீச் ஆகும், எல்லா மக்கள்கிட்டையும் ரீச் ஆகும். இந்த மக்கள் இதை படிக்கணும், இதை வந்து விவாதம் செய்யணும். இன்னும் எத்தனை காலத்துக்கு ஒருத்தனை வெட்டிக்கிட்டு ஒருத்தனெல்லாம் வெட்டல, ஒருத்தன் அதாவது ஒரு உயர் சாதிக்காரன் சொல்லிக்கிட்டு ஒருத்தன் தன கீழே இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெட்டிட்டு இருக்கான். ஒருத்தரை வெட்டிக்கிறான்னா அது பொதுவான வார்த்தை அப்படின்னா நம்ம பேசக்கூடாது, ஸ்பெசிஃபிக்கா பேசணும் இல்லையா. தன்னை உயர்ந்தவன்னு நினைச்சிட்டு இருக்கான், தன்னை கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தா வெட்டிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபேஸ்புக்கு இன்டர்நெட் எல்லாம் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இன்னும் அதிகமா என்ன ஆகுதுன்னா இந்த விஷயங்களை கிண்டல் பண்ணும் சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் அறிவுபூர்வமான தொழில்நுட்பம். இந்த ஃபேஸ்புக்கு இன்டர்நெட் இதெல்லாம் வந்து ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி நம்ம நாட்டில் என்ன பண்ணுறதுன்னா எல்லாமே என்னன்னா அது நெகட்டிவான விஷயங்களுக்கு பயன்படுத்துது. சாதி ஒழிப்புக்கும் சாதி பற்றியான தவறான நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்கள் திருந்துவதற்கும் இந்த புத்தகம் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நாங்கள் பார்க்குற விஷயம். அதனால் இந்த பள்ளிக்கூடங்களில் இருக்கிற மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது. நமக்குள்ள இருக்கக்கூடிய என்ன சொல்றது தடைகள்ல இருந்து வெளில வரணும். ஸோ சுதந்திரம்னா என்ன, பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து வெளில வருது அப்படி கிடையாது. சுதந்திரம்னா பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து வெளில வர்றது மட்டும் கிடையாது, அடிமை முறையில இருந்து வெளில வர்றது மட்டும் கிடையாது, மூட நம்பிக்கைகள் இருந்து வெளில வருது. பெண் வந்து ஆண்கள் கிட்ட இருந்து விடுதலாகிறதும், ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து தங்களை ஒடுக்கிட்டு இருக்க மக்கள் இருந்து வெளில வர்றது, வெள்ளை ஏகாதிபத்தியத்திலிருந்து கருப்பின மக்கள் வெளில வர்றதும். ஸோ இப்போ விடுதலை என்பது வெறும் ஒரு நாட்டிலிருந்து வாங்குறது கிடையாது அப்படின்னு நேரு சொல்றாரு. அதனால அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையான விடுதலை, நம்ம உண்மையான சுதந்திரம் மனிதன்னா நாம இந்த மாதிரி வந்து சாதி என்ற ஒரு விலங்கிலிருந்து நம்ம வெளில வரணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் இருந்தது. இதில் பல பேர் படிச்சிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.